Hello Max teachers, very good morning. So இன்னைக்கு வீடியோவில் ப்ராக்டிகல்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 1 அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 2 ரெண்டு ப்ராக்டிகல்ஸ்லையுமே நம்ம வந்து ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உருவாக்குனதுக்கப்புறம் அதோடைய ப்ராசஸ் எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் போனோம். இந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லியிருக்கோம். ஃபைலில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வியூ எஸ் எ பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் என்ன வரும்னா எக்ஸ்போர்ட் எஸ் எ பிக்சர், என்னென்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ், அதாவது பிஎன்ஜின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா சேவ்னு இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நம்ம என்ன ஃபைலில் ஜியோஜிப்ரா உருவாக்கியிருக்கோமோ அதே ஃபைலில் பிஎன்ஜின்னு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். இப்போ டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ்னு கொடுக்குறேன். பாருங்கள் அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்னோடய டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள்ஸுங்கிற நேமில் ஒரு பிஎன்ஜி ஃபைல் வந்து இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோடைய இமேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருந்த அந்த ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நமக்கு வந்து ஒரு இமேஜாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதுலேயே போயிட்டு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் வியூ டு கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிராஃபிக்ஸ் வியூ டு கிளிப் போர்ட். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஒரு வெயிட் சிம்பிளுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆகிடுச்சு, அதாவது காப்பி ஆகிடுச்சு. இதை ஏதாவது ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தயாராக இருக்குது. நான் என்னுடைய வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வேர்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் நாங்கள் நான் கிளிக் பண்ணவே இல்லை. இந்த பேஸ்ட் சிம்பிள் மேலே கை வச்சோடனே என்ன இமேஜை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி வேர்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு வழி. ஓகேங்களா. அடுத்தது மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரீவியூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட் ப்ரீவியூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரீவியூவில் பிரிண்ட்டுன்னு இருக்கும், கிராஃபிக்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் மோட் இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அல்ஜிப்ரா வியூ வேணாலும் நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். அடுத்து கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கிறது மட்டும் நமக்கு வரும். சப்போஸ் எனக்கு ரெண்டு வியூஸுமே வேணும் அப்படின்னா ஆல் வியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்ஜிப்ரா வியூ இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃபிக்ஸ் வியூவும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து கிராஃபிக்ஸ் வியூ மட்டும் தான் வேணும். ஸோ கிராஃபிக்ஸ் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டேன் லேண்ட்ஸ்கேப் மோடில். இங்கே டைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். நீங்கள் பாருங்கள் இங்கே டைப் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வேல்யூ என்ன ஆகும்னா டைப் ஆகும் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் நீங்கள் டைப் பண்ணோன்னே இங்கே டைப் ஆகிடும். ஆத்தர் நேம் என்ன பண்ணலான்னா அவர் ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ANATHI வானதி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ என்னுடைய லேப்டாப்பில் வந்து பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகலை. அதனால் எனக்கு என்ன ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்னா மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF. ஸோ அதை நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் எங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஃபைல் நேம் என்னென்ன போட்டிருக்கேன்னா த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் நமக்கு என்ன டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகுதுன்னு கவனிச்சுக்கோங்க. PDF டாக்குமெண்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம்
ஒரு வெயிட் சிம்பிள் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்முடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸுங்கிற ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ், ஸ்டூடெண்ட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அதோடைய இமேஜ். இது நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த 3 வழிமுறைகளில் இந்த 3ஆவதாக சொன்ன இந்த வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ என்லார்ஜ் பண்ணாலும் அந்த பிக்சல்ஸோட ரெசல்யூஷன் என்ன ஆகாது அப்படின்னா இதில் சேஞ்ச் ஆகாது. இந்த மெத்தடில் போகும்போது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த ஃபார்மேட் வந்து ஒரு லேட்டக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ என்லார்ஜ் பண்ணாலும் இதோடைய பிக்சல்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வழிமுறைகளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவுட்புட் எடுக்கலாம். திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைலில் போங்க, எக்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் விஎஸ் பிக்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். அது பிஎன்ஜியாக சேவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வி டு கிளிப்போர்ட், இதை எனபிள் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி இது காப்பி ஆகிடும். வேர்டு, பிபிடி இந்த மாதிரி இடத்துல பேஸ்ட் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ. இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூவில் நம்ம டைரெக்டாக போய்ட்டு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்டும் கொடுக்கலாம். இங்கே லேண்ட்ஸ்கேப் பதிலாக நீங்கள் போர்ட்ரேட் மோட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எனபிள் பண்ணிக்கலாம். ஆனால் போர்ட்ரேட்டாக கொடுக்கும்போது அந்த இமேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லேண்ட்ஸ்கேப் மோட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். தேங்க்யூ.